نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه والله بما تعملون عليم صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم إذا وسد الأمر إلى غير أهله فانتظروا الساعة صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் பேரருள் பெருங்கருணை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மூமின்களாக முஸ்லிம்களாக உலகத்தில் வாழ வைத்து குறிப்பாக நம்முடைய தாய்நாடு இந்தியாவிலே அதிலும் குறிப்பாக பண்பாடு மிக்க தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே நம்மை வாழ வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வால் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்தையும் ஏக மனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்திலே பல துறைகள் இருக்கிறது. பல துறை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். பல வகையான மக்களும் இருக்கிறார்கள். கல்வி அது சார்ந்த துறைக்கு கல்வித்துறை என்று சொல்லுவார்கள். மருத்துவம் அது சார்ந்த துறைகளுக்கு மருத்துவத்துறை என்று சொல்லுவார்கள். வணிகம் சார்ந்தவைகளுக்கு வியாபாரத்துறை வணிகத்துறை என்று சொல்லுவார்கள். இது போன்ற எண்ணற்ற துறைகள் இருக்கிறது. எண்ணற்ற துறைகள் இருந்தாலும் எண்ணற்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். சிலர்கள் தாம் உண்டு தாம் குடும்பம் உண்டு என்று போய்கொண்டிருப்பவர்கள், சிலர்கள் தான் உண்டு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய துறை சார்ந்த அதே வட்டத்துக்குள்ளேயே நிற்பார்கள். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. இது சில பேருடைய பண்பாடு, பழக்க வழக்கம். சிலர்கள் எனக்கு ஏதோ சம்பாதிச்சா போதும், நான் சாப்பிட்டா போதும், குடும்பத்தார்கள் வாழ்ந்தால் போதும் என்ற நிலையிலே சிலர்கள் அப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. வேறு சிலர்கள் பொது சிந்தனையோடு பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உடையவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். அதுபோல அரசு அது சார்ந்த துறைக்கு அரசியல் என்று ஒரு பெயர் உண்டு. ஒரு நேரத்திலே பொது சிந்தனை உடையவர்கள் அந்த அரசியல் துறைக்கு வந்தார்கள். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ண நோக்கிலே அரசியலிலே அவர்கள் வந்து அரசு சார்ந்த பணிகளிலே அவர்கள் சேர்ந்து நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எப்படியாவது நம்மால் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா என்று அவர்கள் பார்த்தார்கள். அதற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தார்கள். தன் குடும்பத்தை இழந்தவர்கள் உண்டு, தன் வாழ்க்கையை இழந்தவர்கள் உண்டு என்று பல தலைவர்களை நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். உண்மைதான் அது. ஆனால் இன்று அவர்களை பற்றி எல்லாம் மேடைகளில் வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாமே ஒழிய அப்படி ஒரு தலைவர்களை, அப்படி ஒரு மனிதரை, அப்படி ஒரு சிந்தனை உடையவரை பார்க்க முடியுமா என்றால் இல்லை. இன்று அரசியல் துறைக்கு யாருமே வராமல் இருந்த பொழுது எல்லோரும் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார்கள். அதிலே நுழைந்தவர்களை உதவாக்கரைகள் என்று கூட பட்டம் சூட்டப்பட்டது. ஒரு நேரத்திலே யாரெல்லாம் அரசியலில் இருக்கிறார்களோ, அரசு சார்ந்த அரசாங்கத்திற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்களோ, உதவாக்கரைகள், வெட்டியா, பொறுப்பில்லாதவர், பொறுப்பில்லாமல் அரசாங்கம் அரசியல் என்று சுற்றுகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். உண்மைதான். அவர்கள் பொது சிந்தனைவாதிகள், அரசியலுக்காக வேண்டி நாட்டுக்காக வேண்டி தன்னை இழந்தவர்கள். ஆனால் இந்த அப்படி அல்ல. வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு துறையாக
அரசும் அரசு சார்ந்த அந்த துறை அரசியலும் அப்படி மாறிவிட்டது. பணம் போட்டால் பணம் வரும், 100 செலவழித்தால் 1000 வரும் என்ற எண்ணத்திலே எங்கு பார்த்தாலும் அரசாங்க நிலைகள் மாறிவிட்டன. ஏதோ பணத்தை முதலீடு செய்வதை போல, முதலீடு செய்து வியாபாரம் செய்வதை போல வியாபாரத்துறையாக வணிகத்துறையாக மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் இதே நிலைதான். நல்ல ஆட்சியாளர்களை பார்ப்பது என்பது, நல்ல ஆட்சியாளர்கள் என்றால் எல்லாருமே ஆட்சியாளர்கள் தான். நல்ல ஆட்சியாளர்கள் என்றால் அரசுக்காக வேண்டி நாட்டுக்காக வேண்டி தன் உயிரை துறந்தவர்கள், நாட்டிற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை செலவிட்டவர்கள், நாட்டிற்காக வேண்டி தன் குடும்பத்தை இழந்தவர்கள், தன் உயிரை நீத்தவர்கள். அது போன்ற ஒரு நல்லவர்களை, அது போன்ற மேன்மக்களை தேடுவது என்பது அரிதிலும் மிக அரிது, இல்லை என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அரசாங்கம் என்பது ஒரு வியாபார தளமாக, ஒரு பொழுதுபோக்கு தளமாக ஆகிவிட்டது. பொழுதுபோக்கு என்று கூட சொல்ல முடியாது. அரசுக்கு ஆட்சிக்கு வரும் வரை நம்மிடத்தில் நான் உங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்று மக்களிடத்திலே காலில் விழாத குறையாக பேசுவார்கள். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய காலிலே போய் மக்கள் விழக்கூடிய ஒரு நிலை, விழுந்தால்தான் காரியத்தை சாதிக்க முடியும் என்ற நிலை மாறிவிட்டது. அப்போ இவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்களா என்று பார்த்தால் இல்லை, ஒழுங்கான ஆட்சியாளர்கள் அல்ல. மார்க்கத்தின் பிரகாரம் நல்ல ஆட்சியாளர்களா? மக்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டால் ஆட்சியாளர் பிடிக்கப்படுவான். ஆட்சி என்பதற்காக வேண்டி மக்கள் அவர்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் சுவர்க்க வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களாக இருந்தால் இல்லை இல்லை, இவர்கள் சொர்க்க வாடையை நுகர்வதற்கு தகுதி உள்ளவர்களா என்று கூட சொல்ல முடியாது. அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட வேறு வழி இல்லை, ஒரு ஆட்சியாளர் தேவை, அரசியல் தேவைதான். அரசியலிலே எல்லாரும் குதித்து விடவும் முடியாது, எல்லாரும் அரசியலை விட்டு ஒதுங்கி விடவும் முடியாது. இன்றைய கால சூழ்நிலையை பார்த்தால் ஒரு மோசமான ஒரு நிலை, ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்திலே இருப்பவர்கள், ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் மக்களை ஏமாற்ற துடிக்கிறார்கள். அங்கு இருப்பவர்கள் எப்படியாவது நாம் சம்பாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஏதோ தன்னுடைய திறமையை காட்டி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட பொதுமக்கள் விழித்துக் கொண்டார்களா? ஆனால் படிப்பறிவாளிகள் எல்லாமே, முன்னால் இருந்தவர்கள் படிப்பில்லாத மக்கள், பொதுமக்கள் எல்லாம். ஆனாலும் விவரமாக இருந்தார்கள். யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற விவரம் இருந்தது. எல்லோரும் படித்திருக்கிறார்கள். மொழி நாட்களே ஆங்கிலம் பேசுகிறார்கள். ஆங்கிலம் பேசுபவர்கள் எல்லாம் படித்தவர்கள் என்று பெயர் இது. அறிவு இருக்கிறதா என்று பார்த்தால் அறிவில்லை. பண்பாடுகள் இருக்கிறதா என்றால் பண்பாடுகள் இல்லை. ஆங்காங்கே பார்க்கிறோம். அரசியலிலே இருப்பவர்கள் தான் ஓட்டு கேட்டு வருவார்கள், தெரு தெருவாக வருவார்கள், மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்வார்கள். அப்படி அல்ல இன்று பர்தா அணிந்த பெண்கள் கூட தெரு தெருவாக சென்று டான்ஸை கூத்தாட்டம் போடக்கூடிய அவர கேவல நிலைக்கு இந்த தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது, இந்திய நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம் சமூக மக்கள், பெண்கள் எல்லாம் யாரும் வெளியே வரவே மாட்டார்கள். இத்தனை ஆண்டுகாலம் நடந்திருக்கிறது. தேர்தல் முறை இந்தியாவிலே, தமிழகத்திலே தேர்தல் முறை வந்தது 1952, 57 காலங்களிலே தேர்தல் முறைகள் ஆரம்பித்தது. சுமூகமான தேர்தல் முறை. அப்போ சின்னம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மஞ்சள் பொட்டி, பச்சை பொட்டி, சிகப்பு பொட்டி என்று பொட்டியை வைத்திருப்பார்கள். அந்த பொட்டியில போய் நம்ம பேரை எழுதி போட வேண்டியதுதான், யாருக்கு ஓட்டு போடுறோம்னு சொல்லி. அப்படித்தான் இருந்தது, சமாதானமாக நடந்தது. அடுத்து சின்னங்கள் வந்தது. என்னமோ அந்த சின்னம் தான் சொர்க்கத்தின் அடையாளமாக போற்றப்படுகிறது என்று. ஆண்களும் பெண்களும், சிறுவர்கள், வயதுக்கு வந்த சிறுவர்கள் படித்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்திற்கு காலேஜுக்கு கூட போகாமல் அங்க போய் நடுரோட்டிலிருந்து குத்தாட்டம் போடக்கூடிய கேவலமான இழிநிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப கேவலம் சகோதரர்களே. அல்லாஹ் நம்ம ஊரை பாதுகாத்தார். நம்முடைய பக்கத்து ஊர்களிலும் கூட
புர்காணிந்து கொண்டு தெரு தெருவாக சென்று ஓட்டு போடுகிறார்கள். ஏதோ மைக்கு கொடுத்து விட்டார்கள் என்றால் சொர்க்கம் கிடைத்து விட்டதை போல் அவர்கள் பேசக்கூடிய பாஷைகள் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத பாஷை, அது அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை எல்லாம் ஏதோ மைக்கு கிடைத்து விட்டது. என்னிடத்திலும் பேட்டி கேட்கிறார்கள், மைக்கை நீட்டுறாங்க. எல்லார் கையிலையும் மீடியா வந்துருக்கு, யாரு வேணாலும் எதை வேணாலும் எடுத்து போடுற மாதிரி சூழ்நிலை. இப்போது கூட அவர்கள் அந்த கூட விளங்கல. படித்திருக்கிறார்கள், படிப்பறிவு இல்லை. படித்திருக்கிறார்கள், பண்பாடுகள் இல்லை. படித்திருக்கிறார்கள், பணிவு இல்லை. படித்திருக்கிறார்கள், நல்லது கெட்டதை பகுத்தறியக்கூடிய அந்த அறிவு இல்லாத நிலை. மார்க்கத்தை பற்றி ஒன்றுமே விளங்கவில்லை. நம்மை பற்றியும் நம்முடைய மார்க்கத்தை பற்றியும் மக்கள் என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள் என்ற சிந்தனைகளும் கூட கிடையாது. ஆசைகள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கும். ஆனால் ஆசை இருந்தாலும் ஆசை எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட முடியாது. அதற்கு மானம் தடுக்கும், குடும்பம் தடுக்கும், மார்க்கம் தடுக்கும், சமுதாய அந்த நிலைகள் தடுக்கும் என்பதற்காக வேண்டி ஆண்களும் பெண்களும் வெளியே வராமல் இருந்த காலம் போக எல்லாம் வெளியே வந்து கூத்தடிக்குதுன்னு சொன்னா, இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் வந்தால் இதே நிலைதான் தொடரும் என்பதை நினைக்கிறது. அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு ஆட்சியாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அபூதருக்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க நிறைய பேரை சில பொறுப்புகள் எல்லாம் கொடுக்குறீங்க, அதிகார பொறுப்புகள், எனக்கும் அந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுங்கல அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர்ரே, நீ ஒரு பலவீனமான மனிதன், நீ ஒரு அந்த அளவு தைரியமான மனிதர் அல்ல, ஒரு அப்பாவி மனிதர். இந்த பொறுப்பு இருக்கிறது, அது ஒரு மோசமான ஒரு பொறுப்பு. அதை சரியாக செய்ய முடியாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி வரும். ஆகவே உங்களுக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தைரியம் இருக்க வேண்டும், நீதி நியாயம் இருக்க வேண்டும், தைரியமாக பேச வேண்டும், தைரியமாக கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும். நாட்டுடைய நிலைமை முன்னாடி இருந்த நிலைமை இப்ப கிடையாது. இந்த காலம் மாறிக்கிட்டே போகுது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. ஒரு ஆட்சியாளர் தேவை. ஆட்சியாளருடைய வேலை என்ன? நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும், மக்களுக்கு நல்லதை பயக்க வேண்டும், யாருக்கும் எந்த பாகுபாடுகளையும் கொடுத்துவிடக் கூடாது. உலகத்தில் நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனை என்னன்னு நான் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கூட இன்று தெரிந்திருக்கிறது நாட்டு நிலைமை. ஆனா அதை தெரியாத அளவிற்கு அவர்கள் படிக்கிறார்கள். ஏன் அவங்க விளங்காம இருக்கிறாங்களா என்ன ஏதுனே தெரியல. மதத்தின் பெயரால் சுதந்திரம் இல்லை, மார்க்கத்தின் பெயரால் சுதந்திரம் இல்லை, வழிபாட்டின் பெயரால் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, உணவு சுதந்திரம் கூட பறிக்கப்படுகிறது, பெண்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. இன்னொரு செய்தி என்னன்னா, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பெண் உரிமை, பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று எல்லாம் பேசுறாங்க. நல்லதுதான். ஆனால் ஒரு நேரத்தில் பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படாமல் இருந்தது. ஆனால் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், எல்லாவற்றிலும் பங்கு வேண்டும், படிப்பு உரிமை வேண்டும், ஆட்சி உரிமை வேண்டும், விளையாட்டிலும் உரிமை வேண்டும், குடும்பத்திலும் உரிமை வேண்டும் என்று சொன்னாங்க. அது நல்லதுக்காக வேண்டி சொன்னது. அதை தவறாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு அதாவது மார்க்கத்திற்கு புறம்பாக தங்களுடைய மானத்தை விற்கிற அளவுக்கு தங்களுடைய சுதந்திரத்தை அவர் அநாகரிகமாக பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பெண் சமுதாயம், நம்முடைய இளைய சமுதாயம், விளங்காத சமுதாயம், படிப்பறிவு இல்லாத சமுதாயம் மிக தவறான போக்கிற்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை துஷ்பிரயோகம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான. அருமையானவர்களே, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பெண்களுடைய உரிமையை பறிக்கணும் சொல்லி போட்டு நிறைய போராட்டங்கள் வரும். பார்த்துட்டே ஆங்காங்கே பெண் உரிமை என்று போராட்டம் நடந்த காலங்கள். இப்ப புருஷா திட்டம் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. பெண்களால் கொடுமைப்படுத்தப்படும் ஆண்களுக்காக வேண்டி பேசக்கூடிய கமிஷன், புருஷா கமிஷன், அப்படி புதுசா ஒரு கமிஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு உரிமை என்ற பேரிலே அந்த உரிமைகளை அவர்கள் பதவிகளாக துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி தவறான முறையிலே பயன்படுத்துகிறார்கள் என்பதனால் ஆங்காங்கே இப்ப புருஷா கமிஷன் ஒரு கமிஷன் அமைக்கிற அளவுக்கு வந்துருச்சு நிலைமை.
அருமையானவர்களே, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பெண்களுடைய உரிமையை பறிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள். ஏனென்றால் அந்த சட்டங்களை, உரிமைகளை தவறாக பயன்படுத்தப்படுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதுதான் மிக கேவலமான ஒரு நிலை. அங்கே பார்க்கிறோம், சமுதாய பெண்கள் எங்கேயும் வெளியே வரமாட்டாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு வெளியில வந்து நிற்கிறாங்க. இவர்கள் எல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? காலங்காலம் டெய்லி நடுத்தரில் கூட்டத்தில் கிடப்பாங்களா? பிண அரசியல் பண்ணி கொண்டு இருப்பார்களா என்பதுதான் யோசனை. சகோதரிகளே, அருமையானவர்களே, ஆக தேர்தலிலே நல்ல ஆட்சியாளர்கள், மார்க்கம் சொல்லப்பட்டவர்களை அப்படி தேர்ந்தெடுக்க வேண்டுமா? யாரை தேர்ந்தெடுப்பது? குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கிறதா, ஃபிக்ஹில் வந்திருக்கிறதா என்பதல்ல. இருப்பதிலே நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், நியாயமானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், நாணயமானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நிலைமைகள் தெரியும், நமக்காக வேண்டி பேசுபவர்கள் அவர்கள். இன்றைய தேர்தல் என்பது சாட்சி சொல்வது, யாரும் ஓட்டு போடாம இருக்கிற முடியாது. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, நல்ல விளங்குவதற்காக வேண்டி உள்ள ஒரு செய்தி தான் அது. ஒரு ஹாஸ்டல்ல 50 பேர் இருந்தாங்கன்னா, அந்த 50 பேருக்கு டெய்லி உப்மாவே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உப்மாவா போடுறாங்களே, ஒரே உப்மாவா, டெய்லி உப்மாவா, வேற வழியே இல்லையா? கால நாஸ்டாக்கு எத்தனை இருக்குது தெரியல. அப்ப என்ன செய்யறது? நேர போய் பிரின்சிபால்கிட்ட போய் சொன்னாங்க, சரிப்பா எல்லாரும் ஒரு ஓட்டு மாதிரி போடுவோம், எதுக்கு ஜெயிக்குதோ அதுக்கு நம்ம அந்த நாஸ்டாவை போட்டலாம்னு சொன்னாங்க. 10 பேர் உப்மா எங்களுக்கு வேணும்ட்டாங்க. சின்ன பழகி போச்சு. 10 பேர் உப்மா வேணும்னாங்க. இன்னும் ஒரு 10 பேர் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம்னா, 10 பேர் எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. இன்னும் சில பேர் நாங்க புது முகத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம், புதுசா வருதா இல்லையா, அதனால எங்களுக்கு இட்லி வேணும்னா. சில பேர் ஒரு 5 பேர் தோசை வேணும்னு சொன்னான், 5 பேர் சேமியா வேணும்னா 5 பேர் நூடுல்ஸ் வேணும்னு சொன்னாங்க. கடைசியில் எண்ணி பார்த்தா உப்புமா தான் 10 நிற்கிது, ஜெயிச்சு நிற்குது. கடைசி பார்த்தா தோசை கம்மியா இருக்குது, தோசைக்கு 5 பேர் தான், இட்லிக்கு 5 பேர் தான், சேமியாவுக்கு 5 பேர் தான், நூடுல்ஸுக்கு 5 பேர் தான், குஸ்காவுக்கு 5 பேர் தான். அதிகமாக மெஜாரிட்டியாக இருப்பது அதே உப்புமா தான் நிற்குது. வேற வழி இல்லப்போ உப்புமா தான் ஜெயிச்சிட்டு உப்புமா தான் திருப்பி போடுவோன்னு சொன்னாங்க. அதே போல புதிதாக நாங்கள் வாக்களிக்கிறோம் என்பதற்காக வேண்டி தவறான முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது. உண்மையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இதா கைரி அஹ்லிஹி ஃபன்தலிருஸ்ஸா. ஒரு பொறுப்பை தகுதியில்லாதவரிடத்திலே கொடுக்கப்பட்டால் உலகம் அழியக்கூடிய நாளை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் அழிகிற நாள்னா இன்னைக்கே உலகம் அழிஞ்சிட போதா? இல்ல, அவரவர்களுக்கு அழிவு வந்து சேரும். அவரவர்களுக்கு அழிவு வந்து சேரக்கூடிய நாளை, அழிவு நாளை, ஒரு ஊர் அழிந்து விடும், நாடு அழிந்து விடும். நம்முடைய மார்க்கம், வழிபாட்டு முறைகள் எல்லாம் அழிக்கப்படக்கூடிய அந்த நாள் வந்துவிடும். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதனால தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. யாரை தேர்ந்தெடுப்பது என்று பார்க்கணும். தேர்ந்தெடுக்கிறதுனா எல்லாரும் என்ன செய்வாங்க, என்னுடைய சொந்தக்காரர் நிற்கிறாரு, அதான் நான் ஓட்டு போட்டேன். ஒரு நேரம் இருந்தது, நம்முடைய பிரதிநிதி, நம்முடைய தொகுதிக்காக வேண்டி உள்ளவர் எம்எல்ஏ, எம்பி, இவருக்கு ஓட்டு போட நமக்காக வேண்டி பேசுவார். அப்படிலாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு தலைமையை தான் பார்க்க வேண்டியிருக்குது. இவெல்லாம் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு தான். எம்எல்ஏவா நிற்பவர், எம்பியா நிற்கிறவர் எல்லாம் வேஸ்ட். யாரை பத்தி பேசி புண்ணியம் இல்லை. தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு தான் இவங்க கட்டுப்பட முடியும். அதனால இவர்களை பார்த்து புண்ணியம் இல்லை. யார் தலைமையிலே உட்கார வேண்டும் என்பதைத்தான் யோசிக்க வேண்டும். அருமையானவர்கள், அதனால நாம் பார்த்த ஒரு நேரம் இருந்தது, நமக்காக வேண்டி பேசுவாங்க. இன்னைக்கு யார் நமக்காக வேண்டி பேச மாட்டாங்க. அப்ப யாரை தேர்ந்தெடுக்கிறது? ஒரு தகுதி மிக்கவர் யார், யார் தைரியமானவர் யார், யார் கொஞ்சம் நல்லவராக இருக்கிறார், நமக்கு வழிபாட்டு முறையை கொடுப்பவர் யார் என்பதையெல்லாம் நாம் சற்று யோசித்து பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். எல்லாரும் எனக்கு சொந்தக்காரராக இருக்காரு அதனால் நான் ஓட்டு போட்டேன் என்பது அல்ல. சொந்தக்காரராக இருக்கலாம், ஆளுவதற்கு தகுதி உள்ளவரா என்று பார்க்க வேண்டும். எனக்கு காசு கொடுத்தாரு, காசு கொடுத்தவராக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், ஆனால் ஆட்சி ஆள்வதற்கு அவர் தகுதி உள்ளவரா என்பதை பார்க்க வேண்டும். அவர் திரையுலகிலே பெரியவராக இருக்கலாம், நல்ல நடிப்பவராக இருக்கலாம், பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கலாம், ஆளுவதற்கு தகுதி உள்ளவரா என்பதை பார்க்க வேண்டும். பணம் கொடுத்திருக்கலாம், என்னுடைய கட்சிக்காரராக கூட இருக்கலாம்,
ஒவ்வொருவரும் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம், ஒரு அமைப்பை சார்ந்தவராக இருக்கலாம், ஒரு கொள்கையை சார்ந்தவராக இருக்கலாம். எந்த கொள்கை, எந்த கட்சி, எந்த அமைப்பை சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் ஆளுவதற்கு தகுதி உள்ளவரா? அவர் ஆளுமையிலே உட்கார வைத்தால், ஆட்சி அதிகாரத்திலே இவரை அமர்த்தினால், இவரால் நாட்டுக்கு நன்மை பயக்குமா? எனக்கு நன்மை பயக்கும் என்பது அல்ல. ஒரு ஆள் 1000 ரூபாய் கொடுத்தாரு, அது 500 ரூபாய் கொடுத்தாரு, காசுக்காக வேண்டி எனக்கு 500 ரூபாய் கிடைச்சிருச்சு இல்லை. என் 500 ரூபாயை இதே நான் சோப்பல் என்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி நாட்டை அடமானம் வைத்து விடக்கூடாது, மார்க்கத்தை அடமானம் வைத்து விடக்கூடாது, சமுதாயத்தை அடமானம் வைத்து விடக்கூடாது சகோதரர்களே. ஆக எதுக்கென்றா ஏன் சொல்கிறேன் என்றால், நமது கட்சிக்காரராக இருக்கலாம், நம்முடைய ரசிகராக இருக்கலாம், நமக்கு பணம் தருபவராக இருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரராக இருக்கலாம், நம்முடைய ஊருக்காரராக இருக்கலாம், யாராவனால் இருக்கட்டும். ஆனால் ஆளுவதற்கு தகுதி உள்ளவரா? இவர் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் இவர் சரி செய்வாரா? மேலிருந்து வரக்கூடிய பிரச்சனை, மேலுள்ள ஆட்சியாளர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை இவர் எதிர்கொள்ளுவாரா? சமுதாயத்திலே உள்ளுக்குள்ளே இருந்து எதிராக செயல்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை இவர் சமாதானம் செய்து வைப்பாரா? மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வாரா? இதுவரை செய்திருக்கிறாரா? செய்வதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவர்களும் பார்க்க வேண்டும். அதுக்காக எனக்கு பிடிக்குது உனக்கு பிடிக்குது என்பதல்ல, அவர் வந்தால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்குமா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். மக்களுக்கு எது பிடிக்குது அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். இன்னல் ஈமான் யஹ்ரிசு இலல் மதீனத்தி கமா தஹ்ரிசுல் ஹய்யத்து இலா ஜுஹூரிஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின் அவருடைய சிந்தனை எல்லாம் மதீனாவை நோக்கியதாக இருக்கும். ஒரு மூமினுடைய சிந்தனை சுன்னத்தை நோக்கியதாக இருக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கியதாக இருக்கும், உலகியல் காரியங்களை நோக்கியதாக இருக்காது ஒரு மூமினுடைய சிந்தனை. ஆக உலகியல் காரியங்களுக்காக வேண்டிய சொந்த பந்தம் என்பதற்கோ, ஊருக்காரர் என்பதற்கோ, பணம் கொடுத்தார் என்பதற்கோ, பணக்காரர் என்பதற்காக வேண்டி ஒருவரை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது, தவறானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அசான் தக்கரவு செய்யத் வஹுவ கைருல் லக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வாசான் துஹிப்பு செய்யத் வஹுவ ஷர்ருல் லக்கும். ஒன்றை நீங்கள் நேசிக்கலாம், இவர் வந்தால் நல்லா இருக்கும், அதுக்கு நீ ஏதாவது காரணம் வைக்கலாம். இல்லை, எதுல்லாஹி அலல் ஜமா. மக்கள் எல்லாம் எதை முடிவெடுக்கிறார்களோ, ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறார்களோ, அந்த முடிவின் பிரகாரம் செயல்பட வேண்டும், அதுதான் நல்லதாக இருக்கும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு காட்டித் தருகிறார்கள். அருமையான பெரியார்களே, சகோதரிகளே, ஆக ஓட்டு போடணும். எல்லாம் நல்லவங்க இல்லை, நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வரா தக்குத்துமு ஷஹாதா. உங்களுடைய ஓட்டு போடுவது நம்முடைய சாட்சியத்தை சொல்வது, இவர் நல்லவர் என்று சொல்லுவது. ஓட்டு போடக்கூடிய முடிந்தவர்கள் தூரம் வெளிநாட்டில் இருக்கு, அதுக்காக ஓட்டு போடுறதுக்காக நான் நிறைய செலவழித்து வரணும்லாம் இல்லை. நம்மால் முடிந்தது ஓட்டு போடுவது நம்முடைய கடமை. வரா தக்குத்துமு ஷஹாதா. நீங்கள் சாட்சியை மறைக்காதீர்கள், மறுத்து விடாதீர்கள், ஓட்டு போடாமல் இருந்து விடாதீர்கள். யார் தன்னுடைய சாட்சியத்தை, தான் சாட்சியம் சொல்லுவதை மறைக்கிறார்களோ அவருடைய அறிவு, அவருடைய உள்ளம் பாவம் செய்து விட்டது என்று அல்லாஹ் அதுவரையிலே சொல்லித் தருகிறார். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக நம்முடைய விருப்பு இருக்கலாம், நமக்கு அவர் பணம் கொடுத்திருக்கலாம், உதவி செய்திருக்கலாம், ஆனால் அவரால் நாட்டிற்கு நல்லதா, சமுதாயத்திற்கு நல்லதா, நாட்டு மக்களுக்கு நல்லதா, எல்லா சமுதாய மக்களும் அமைதியாக வாழ்வார்களா இவரை ஒருவரை ஆட்சியில் அமர்த்தினார் என்பதை எல்லோரும் பார்க்க வேண்டும். இல்லை என்றால் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு நாமும் வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு தேவையில்லாமல் செல்ல இங்க வேலை வாய்ப்புகளை இழந்துவிட்டு கஷ்டப்படக்கூடிய நிலைக்கு ஆளாகிவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் சொல்லுகிறார், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா. தான் நாடுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். தன்சீல் முல்க மிம்மன் தஷா. தான் நாடியவர்களை அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்தில் இறக்குவான். துஇஸ்ஸு மன் தஷா. சிலர்களை ஆட்சியை கொடுத்து கண்ணியப்படுத்துவான், சிலர்களை ஆட்சியை பிடிக்கி கண்ணியப்படுத்துவான். துதில்லு மன் தஷா. சிலர்களுக்கு ஆட்சியை கொடுத்து கேவலப்படுத்துவான், சிலர்களுக்கு ஆட்சியை பிடிக்கி கேவலப்படுத்துவான். இந்த சட்டம் நாட்டுக்கு மட்டுமில்லை,
மாநிலத்துக்கு மட்டுமில்லை ஒவ்வொரு ஊருக்கும் பொருந்தும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இதுபோல் நல்ல நல்ல ஆட்சியாளர்களை நம் அனைவருக்கும் தந்த